பார்க்கக்கூடிய இன்னைக்கு டாபிக் பார்த்தீங்கன்னா, நரம்பு வலி. எப்ப பாரு இழுத்து இழுத்து நரம்புகள் கால் கையில கொரக்களி பிடிக்கிறதும், ஒரு மாதிரியான பிரிக்கிங் பெயின் வர்றதும், கால்ல கீழ ஆரம்பிக்கிற வலி மேல வரைக்கும் ரேடியேட் ஆகுறது. இந்த மாதிரி எல்லா விதமான நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த பதிவுல, இந்த லைவ் வீடியோல நம்ம பார்க்க போறோம். இப்போ நம்ம இந்த நரம்பு வலிய எப்படி வீட்ல இருந்த மாரி சில ஹோம் ரெமெடிஸ் மூலமா ஹேண்டில் பண்ண முடியும். அதான் இந்த மெயினா இந்த வீடியோவோட இன்டென்ஷன். வீட்ல நம்ம சில பண்ணக்கூடிய சில உணவு கட்டுப்பாடுல நம்ம பண்ணக்கூடிய சேஞ்சஸ் மூலமாவும், இன்னும் சில யோகாஸ், மெடிடேஷன் மூலமா நம்ம எப்படி இந்த பிரச்சனைக்கு முற்றிலுமான ஒரு தீர்வு கொண்டு வர முடியும். அதுதான் வந்து மெயினா இந்த பதிவுல நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. சரி, ஓகே. இந்த நரம்பு வலி பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு சயாட்டிகா பெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இடுப்பு பகுதியில் ஆரம்பிச்ச வலியானது கீழக்கால் கெண்டக்கால் வரைக்கும் இழுத்து இழுத்து வலிக்கும். இது வந்து ஒரு விதமான நரம்பு வலி. இன்னொரு விதமான நரம்பு வலி பார்த்தீங்கன்னா நர்வ் கம்ப்ரெஷன் அப்படின்னு சொல்லலாம். அதாவது கழுத்தில் சில பேருக்கு நர்வ் கம்ப்ரெஷன் இருக்கும். அதே மாதிரி கீழே டிஸ்கில் L4 L5ல அந்த மாதிரியான கம்ப்ரெஷன் இருக்கும். ஸோ அதனால கால்களுக்கு ரத்த ஓட்டம் போகாமல் இழுத்து இழுத்து அந்த மாதிரி வலிக்கும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஃபிங்கர்ஸில் இருக்கும். இந்த ஃபிங்கரோட டிப் எல்லாமே அப்படியே ஊசி குத்துற மாதிரியான பிரிக்கிங் பெயின் இருக்கும். எப்படி வந்து ஒரு கரண்ட் ஷாக் அடிச்ச மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இந்த ஷோல்டர் வரைக்குமே அந்த நரம்பு அப்படியே உள்ளுக்குள்ளேயே குத்தல் வலி இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த பெயினை நம்ம எப்படி ஒரு நேச்சுரல் மெத்தட்ஸ் மூலமாக எப்படி நம்ம இதை ஆஃப் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு ப்ரொசீஜரை பார்க்க போகிறோம். சரி, இப்போ இந்த நரம்புல வலி வருதுன்னா அதற்கு என்ன காரணம் அப்படின்னு முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். நரம்புகளில் வலி வருதுனாலே பிரெயின்ல இருந்து வரக்கூடிய சிக்னல்ஸ் வந்து ப்ராப்பராக இல்லை. ஸோ அப்போ அந்த பர்டிகுலர் நரம்பு, அந்த பர்டிகுலர் ஏரியா ஆஃப் அந்த நர்வ்ஸில் ப்ராப்பரான பிளட் சர்க்குலேஷனோ இல்லை அந்த எனர்ஜி சப்ளிமெண்ட்ஸோ இல்லை அங்கே கம்யூனிகேஷன் ப்ராப்பராக இல்லை. ஸோ அதனால் என்ன பண்ணுது, ஒரு பெயினை கிரியேட் பண்ணி பிரெயினுக்கான வார்னிங் சிக்னல்ஸ் கொடுக்குது. ஸோ அப்போ அந்த பெயினை நம்ம எப்படி நேச்சுரலாக ஸ்டாப் பண்ண முடியும்னா, மூளைக்கும் நரம்புகளுக்குமான ரத்த ஓட்ட பாதையை சீரமைப்பது மூலமாக தான் இது பர்மனெண்ட்டாக ஸ்டாப் ஆகும். அதை விட்டுட்டு நம்ம அப்போதைக்கு பெயின் கில்லர்ஸ் போடலாம், ஏன்னா தாங்க முடியாத வலியை குறைப்பதற்கு அப்போதைக்கு போடலாம். ஆனால் நம்ம ஒரு நேச்சுரல் மெத்தட்ஸை கையாண்டு இதுக்கு ஒரு பர்மனன்ட் சொல்யூஷன் எப்படி நம்ம தேடிக்கொள்ள முடியும் அப்படிங்கிறது தான் நம்மளோட இன்டென்ஷன். ஓகே, அடுத்து இந்த நம்னஸ் நம்ம சொன்ன மாதிரி நைட்டு படுத்தாங்கன்னா அப்படியே காலையில் கட்டையாட்டம் போய்டும் கை. அந்த கையை எப்படி தூக்க முடியாது, அவங்க கண்ட்ரோலில் அது இருக்காது. இது வந்து ஒரு மெயினான ஒரு நர்வ் ப்ராப்ளம். ஸோ அப்போ காலையில் எந்திரிக்கும் போது ஸ்டிஃப்னஸ்ஸை, நம்னஸ்ஸை அப்படியே தொட்டால் சென்சேஷனே இருக்காது. கையை தொடுவாங்க, அப்படியே கையை நம்ம அப்படியே ஒரு மாதிரி மதப்பா அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதில் பெயினும் இருக்கும், வீக்கமும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இது எல்லாமே நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை தான். ஸோ அப்போ ப்ராப்பரான பிளட் சர்க்குலேஷன், பிளட் ஃப்ளோ வந்து உடம்புல இல்லை. ஸோ இன்னொன்று என்னன்னா, இந்த நரம்பு பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு மன இறுக்கம், ஒரு மன அழுத்தம். ராத்திரி கண்டிப்பாக சரியான தூக்கம் வராது. மோஷன் பார்த்தீங்கன்னா டைட்டாக இருக்கும். ஏன்னா நரம்புகள் எல்லாம் இறுக்கமாக இருக்கிறதுனால நமக்கு மெயினான அவுட்புட் வந்து இருக்காது. ஸோ இது வந்து இதில் இருக்கக்கூடிய ஒரு மெயினான சிம்டமாக இருக்குது. ஸோ அந்த ஸ்ட்ரெஸ்ஸையும் எப்படி சேர்த்து நம்ம குறைக்க முடியும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இவங்க கொஞ்சம் தூரம் நடந்தால் கூட இந்த மாதிரி நரம்புல ப்ராப்ளம் இருக்கிறதுனால மூச்சு திணற ஆரம்பிச்சிடும், சரியாக மூச்சு விட முடியாது, ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டி வரும். ஸோ இந்த மாதிரி இட் ஹாஸ் மல்டிபிள் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஸோ அதை நம்ம எப்படி கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சரி, இந்த நர்வ் பெயினுக்கான ட்ரீட்மெண்ட் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, காலோடைய பொசிஷனை மாற்றி படுத்து பார்ப்பாங்க. ஸோ காலை நம்ம எத்தனை நாள் அப்படியே தூக்கி வச்சுக்க முடியும். ஸோ அப்போதைக்கு பிளட் சப்ளிமெண்ட் கிடைக்குமே தவிர இட் இஸ் நாட் அ பெர்மனன்ட் ரெமெடி. ஸோ அதனால் நம்ம ஸ்லீப்பிங் பொசிஷன் வந்து இதில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயமா அப்படின்னா, நம்ம ரொம்ப கல் மாதிரி தலைவாணி வச்சு தூங்கக்கூடாது. தலையோட பகுதி எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஓரளவு சமமாக இருக்கணும். கால்கள் வந்து அதற்கு கீழே, தலைக்கு கீழே இருக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ இப்போ நீங்கள் தலைக்கு மேலே காலை தூக்கும்போது அப்போதைக்கு வலி குறையலாம். ஆனால் அது கண்டிப்பாக சர்க்குலேஷனில் இன்னும் வேறு விதமான ஒரு ப்ராப்ளத்தை வந்து உண்டு பண்ணிடும். ஸோ அப்போ கால்லேருந்து தலைக்கும், தலையிலேருந்து காலுக்கும் ப்ராப்பரான ரத்த ஓட்டம் போகணும். ஸோ சமமான தரையில் எப்பயுமே பெட்டு மேலே படுக்கிறத விட கட்டில் மேலே ஒரு பாய் போட்டு ஒரு பெட்ஷீட் போட்டு படுங்க. அதுதான் வந்து கரெக்டான ஸ்லீப்பிங் பொசிஷனாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவி ஸ்ட்ரெச்சிங் யோகா பண்ணலாமா, நிறைய யோகாஸ், ஜிம்மில் ஒர்க் அவுட்ஸ், இந்த மாதிரிலாம் நரம்பில் ப்ராப்ளம் இருக்கவங்க பண்ணலாமான்னா கண்டிப்பாக குறைச்சிக்கணும். யோகாவும் மெடிடேஷனும் தான் அவங்களுக்கான ஒரு கரெக்டான ஒரு ப்ராப்பரான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ ரிலாக்ஸேஷன் தான் உங்களுக்கு கண்டிப்பாக தேவை. அடுத்து ஏதாவது தெரப்பீஸ்,
ஏதாவது அந்த பெயின் ரிலீவிங் தெரப்பி, மசாஜ் தெரப்பி மாதிரி பண்ணலாமா அப்படின்னா தாராளமாக பண்ணலாம். பட் எ டயட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்கு என்ன மாதிரியான டயட் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம இந்த பதிவில் சொல்ல போகிறோம். சரி, அடுத்து ஸ்ப்ளிண்ட் யூஸ் பண்ணுவாங்க நிறைய பேர். அதாவது டைட்டாக அந்த இடத்த போட்டு இருக்க கட்டிப்பாங்க. இடுப்பில் வலி வந்து இடுப்பில் கட்டுவாங்க, ஸ்ப்ளிண்ட் யூஸ் பண்ணுவாங்க. கழுத்தில் இருந்தால் கழுத்தில் கட்டுவாங்க. அதே மாதிரி கை கால்கள் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து அப்போதைக்கு பெயின் ரிலீஃப்க்கு யூஸ் பண்ணலாம். அது வந்து கண்டினியூஸாக யூஸ் பண்ணக்கூடாது. அந்த இடமே அப்படியே ஒரு நாளடைவில் மறுத்து போக ஆரம்பிச்சிடும். ஓகே, ஐஸ் பேக், ஹீட் பேக், இதில் எது வந்து கொடுக்கலாம் அப்படின்னா, அந்த வலி இருக்கும் போது ஹீட் பேக் நீங்கள் எப்போ வேணால் கொடுக்கலாம். காலை சுடுதண்ணியில் வைக்கிறது, ஹீட் பேக்ஸ் வந்து அந்த நரம்பு மேலே நம்ம கொடுக்கறது, இதெல்லாம் பண்ணலாம். ஆனால் கோல்டு பேக்ஸ் வைக்கிறத வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும். ஸோ ஏன்னா அது வந்து உள்ளே எங்கேயாவது ரத்தம் வந்து கட்டு அந்த மாதிரி ஏற்பட்டுரும். ஸோ அதனால் கோல்டு பேக்ஸ் வந்து இது கரெக்டாக சூட் ஆகாது. அப்போ இந்த நரம்பு பிரச்சனை எல்லாமே பார்த்தீங்கன்னா மெயினாக உடம்புடைய வெப்ப மிகுதி அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ அந்த பாடியோட அந்த பிட்டா எப்படி நம்ம அந்த பித்தத்தை பேலன்ஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது நம்ம இந்த வீடியோ பதில் பார்க்க போகிறோம். அடுத்து லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் பொறுத்த வரைக்கும் இந்த நர்வ் வீக்னஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க ஆல்கஹால், ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங் இந்த மாதிரி ஹேபிட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக கட் பண்ணிக்கணும். சரி, ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஹெவி ப்ரோட்டீன் ஃபுட் சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் சுண்டல் அதிகமாக எடுக்கிறீங்க, டயட்டில் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் என்ரிச் ஃபுட்ஸ் அதிகமாக எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது சிறுநீரகத்தால் ஈஸியாக அந்த ப்ரோட்டீனை டைஜஸ்ட் பண்ண முடியாது. ஸோ நம்ம அதாவது சிறுநீரகம் என்ன பண்ண முடியாதுன்னா அந்த ப்ரோட்டீனை கரெக்டாக வந்து பிரிக்க முடியாது. ஸோ அதனால் கிட்னி டேமேஜ் நிறைய ஏற்படும். ஸோ அதை ஏற்றுக்கொள்ள முடியாது அதால். ஸோ வயத்தில் அது ஜீரணமானாலும் நம்மளுடைய ரத்தத்தில் இருந்து ப்ராப்பராக யூரியா அதெல்லாம் பிரியணும். ஸோ அதிலலாம் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வரும். ஸோ அதனால் நீங்கள் அந்த ப்ரோட்டீன் வந்து கண்டிப்பாக அது வேண்டாம். ஸோ அது சிறுநீரகத்துடைய செயல்பாட்டில் நிறைய தொந்தரவுகள் ஏற்படுத்தும். சிறுநீரகம் தான் நம்ம நரம்புகளுக்கான ஒரு முற்றிலுமான கண்ட்ரோல். ஸோ அப்போ அந்த சிறுநீரகத்தை வந்து நம்ம எளிமைப்படுத்திக்கணும். அதை நிறைய லிக்விடேட் பண்ணும்போது தான் அது நம்ம நரம்புகளுக்கு தேவையான எல்லா சப்ளிமெண்ட்டையும் கொடுக்கும். ஓகே, இப்போ நம்ம இந்த காரணங்கள், நம்ம இது வரைக்கும் பண்ணிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் பார்த்தோம். இப்போ இந்த நியூரோபதிக் பெயின், அதுவும் வந்து நரம்பு சம்பந்தப்பட்ட ஒரு ப்ராப்ளம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா பெயின் எந்தெந்த இடத்துல வரும்னே தெரியாது, அந்த அளவுக்கு உடம்பு பூரா வலிகள் இருக்கும். ஸோ இந்த எல்லா பெயினுக்கான ஒரு ஹெர்பல் மெடிசன்ஸ் பற்றியும் ஒரு டயட் பற்றியும் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சரி, ஓகே. இது வரைக்கும் இந்த நரம்பு பிரச்சனை இருக்கிறவங்களுடைய உணவில் நீங்கள் என்னெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தீங்களோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் நம்ம மாடிஃபை பண்ண வேண்டிய நேரம் இது. ஸோ நர்வ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி அவங்க மீட்டு அந்த மாதிரியான ஹெவி ப்ரோட்டீன்ஸான சிக்கன் இதெல்லாம் சாப்பிட்ருப்பீங்க. ஸோ ஒரு 2 to 3 months அதெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கோதுமையில் நீங்கள் சப்பாத்தி பண்ணி சாப்பிட்றதா இருந்தால் ஒரு 4 hours ஆகுது நல்லா சோக் ஆகணும். அப்படியே சப்பாத்தி உடனே மாவு பிசைஞ்சு அப்படியே சப்பாத்தி சாப்பிட வேண்டாம். கோதுமை உப்புமா கொஞ்சம் கட் பண்ணிக்கணும். மற்றபடி நிறைய பழங்கள், நிறைய காய்கறிகள் தான் அதிகமாக எடுத்துக்கணும். ஸோ என்னென்ன பழங்களை ஜூஸ் பண்ணணும், என்னென்ன காய்கறிகளை ஜூஸ் பண்ணி சாப்பிடணும் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஏன்னா இந்த லிக்விட் டயட் தான் இமீடியட்டாக நரம்பு சம்மந்தப்பட்ட வலிகளை உடனே குறைக்கும். ஸோ அப்போ நம்ம தனித்தனியாக ஜூஸ் பண்ணாமல் இப்போ நம்ம சொல்லக்கூடிய டயட்டை ஒரு 10 நாள் 15 நாள் ஃபாலோ பண்ணிங்கனாலே ஒரு கம்ப்ளீட் ரிலாக்ஸேஷன், ஒரு ரிலீஃப் கிடைக்கும். ஸோ வெஜிடபிள்ஸில் என்னெல்லாம் போட்டு ஜூஸ் பண்ணணும், ஃப்ரூட்ஸில் என்னெல்லாம் போட்டு ஜூஸ் பண்ணணும்னு பார்த்துக்கலாம். இப்போ நிறைய பேர் ஏபிசி ஜூஸ்லாம் குடிப்பாங்க, அதில் அம்லா மட்டும்தான் நல்லது. நீங்கள் கேரட் பீட்ரூட் அதிகமாக எடுத்துக்க ஒரு மாதிரியான ஜீரணம் ஆகாமல் வாமிட்டிங் சென்சேஷன் வந்துடும். ஸோ அதனால் அது வேண்டாம். அந்த ஜூஸ் ஏபிசி, பீட்ரூட், கேரட் கண்டிப்பாக நமக்கு நரம்பு சம்மந்தப்பட்ட வலியை அதிகப்படுத்திடுமே தவிர குறைக்காது. வாமிட் வந்துடும், சளி அதிகமாகும். ஸோ அதனால் இப்போ நம்ம சொல்லக்கூடிய எல்லா ஜீரண சக்தியும் அதிகப்படுத்தக்கூடிய, சிறுநீரகங்களை செயல்படுத்த வைக்கக்கூடிய ஒரு ஜூஸ் பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். கொத்தமல்லி, கறிவேப்பிலை, புதினா, நெல்லிக்காய், வெள்ளை பசலைக்கீரை, இல்லைன்னா வெறும் சாதாரண பசலைக்கீரை, பூசணி, இந்த பூசணி, வெள்ளை பூசணி, இது எல்லாத்தையுமே ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க. மிக்சியில் போட்டு நல்லா அடித்து ஜூஸ் பண்ணிக்கணும். இது எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷனில் லைனாக போடுறோம். ஸோ இருந்தாலும் இன்னொரு வாட்டி ரிப்பீட் பண்ணுறோம். கொத்தமல்லி கொஞ்சம், கறிவேப்பிலை, புதினா, நெல்லிக்காய், வெள்ளை பூசணி, பசலைக்கீரையில் ஒரு 2-3 வெரைட்டி இருக்கும். ஸோ அதில் நீங்கள் எந்த வெரைட்டி போட்டாலும் பரவாயில்ல. ஏன்னா பசலைக்கீரை நரம்புகளுக்கு வலுவூட்டக்கூடியது, ரொம்ப நல்லது, அந்த நரம்புகளுடைய ஊக்கத்தை அதிகப்படுத்தும். ஸோ இதெல்லாம் மிக்சியில் ஒரு கைப்பிடி அளவு போட்டுக்கோங்க. நல்லா அடிச்சுடுங்க. அடிச்சுட்டு சாரை வடிகட்டி ஒரு 500 ml இருக்கிற மாதிரி காலையில் எம்டி ஸ்டொமக்கில் குடித்து வரும்போது நல்ல பிளட்டு வந்து டீடாக்ஸ் ஆகும். ஸோ ரத்தத்தில் இருக்கக்கூடிய தேக்கமடைந்த கொழுப்புகள் இருக்கும் ரத்தத்தில். ஸோ இந்த மாதிரி சொன்ன மாதிரி சிறுநீரகத்தால் கிரகிக்க முடியாத உப்புக்கள்லாம் வந்து ரத்தத்தில் கலந்துருக்கும். ஸோ அதே மாதிரி நம்ம ப்ராப்பராக டைஜஸ்ட் ஆகலை அப்படின்னா அது சம்மந்தப்பட்ட கழிவுகள், டாக்ஸின்ஸ் எல்லாமே நம்ம பிளட்டில் இருக்கும். ஸோ இது எல்லாமே பிரிஞ்சு நமக்கு யூரின் பார்த்திங்கன்னா இந்த ஜூஸ் குடித்தோன்னே நல்லா இட் இஸ் அன் எக்ஸலண்ட் டயூரிட்டிக்.
இதை போய் நம்ம மாத்திரையாக சாப்பிட்ருக்குறோம். ஸோ அதனால் இந்த ஜூஸஸ் குடிக்கும்போது நமக்கு நல்ல சிறுநீர் வெளியேறும். எந்த நோயாக இருந்தால் என்ன, நீங்கள் டயக்னோசிஸ் போகிறதுக்கு பதிலாக அதை எப்படி சரி பண்ணுறதுன்னு தான் யோசிக்கணும். ஸோ எப்படியா இருந்தாலும் கழிவுகள் எல்லா துவாரங்கள் மூலமாகவும் வெளியேறணும். வெளியேறிட்டு பாடிக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் ஒரு கிடைச்சாலே எல்லா நோய்களும் சரியாயிடும். அதாவது கடவுள் இந்த புலன்களை படைச்சதுடைய நோக்கம் பார்த்தீங்கன்னா, இந்த புலன்கள் ஏற்கனவே கட்டுக்கடங்காமல் இருக்குது. மைண்டு பார்த்தீங்கன்னா இப்போ பாரு திங்கிங் ப்ராசஸ்லேயே இருக்குது. ஒன்று கிடைச்சா இன்னொன்று, அந்த மாதிரி தேவையில்லாத திங்கிங், எல்லாரை பற்றியும் திங்கிங்கில் இருக்குது. அதே மாதிரி காதில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு நியூஸ், ஏதோ கேட்டதை வச்சு, ஏதோ படித்ததை வச்சு நம்ம ஒரு தெளிவில்லாமல் இருக்கணும். பேசுகிறதும் அப்படி தான். நம்ம பேசும்போது பார்த்தீங்கன்னா எது பேசுகிறோமோ அதை பொறுத்து தான் மனசுக்கு தைரியம். ஸோ அப்போ நல்ல விஷயங்களை, நல்ல ஒரு நியூஸை பற்றி நம்ம பேசணும். இதெல்லாம் நம்ம பண்ணுறோமான்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். சில பேர் எதனா ஒன்று சொன்னால் கவலைப்படாதுக்கு முன்னாடி ரெடியாக இருப்பாங்க. அது சொல்கிறதுக்கு முன்னாடியே அதை பற்றி கவலை. நான் ஒரு 10 வருஷத்துக்கு கழித்து அழிய போகிற உலகம் அழிய போகிறத நினச்சி இப்போ கவலைப்படுவாங்க. ஸோ இந்த மாதிரியான தாட் ப்ராசஸிங்கில் நமக்கு ஒரு சேஞ்சஸ் கண்டிப்பாக தேவை. அதனால் இந்த புலன்களை நம்ம அமைதிப்படுத்துறதுக்காகத்தான் கடவுள் நம்மளை படைச்சார். நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், அந்த புலன்களை அதிவேகமாக பயன்படுத்தி எல்லா புலன்களும் பாலடைஞ்சு சீக்கிரமாக ஒரு நோய்க்குள்ளே போய் நம்ம மாட்டிக்கிறோம். ஸோ அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த மாதிரியான வலிகள், தாங்க முடியாத வேதனைகள், எரிச்சல். காலில் எரிச்சலும் குத்தலும் ஆரம்பிச்சதுன்னா நிற்கவே நிற்காது. ஸோ இந்த எரிச்சலும் குத்தலும் உடனே ஸ்டாப் பண்ண என்ன பண்ணணும்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். எல்லாருக்குமே கடவுள் நம்பிக்கை என்ற ஒன்று உண்டு. ஆனால் இதுதான் அந்த எரிச்சலையும் நம்ம சொன்ன மாதிரி திகுதிகுன்னு எரியறது, குத்தல் வழியை நிறுத்துவதற்கான ஒரு எக்ஸலண்ட்டான ரெமெடி. எல்லாருக்கும் கடவுள் நம்பிக்கை உண்டு. அதை நீங்கள் மந்திரங்கள் வீட்டிலிருந்து படித்தாலும் சரி, இல்லை நீங்கள் ஜபம் பண்ணாலும் சரி, எந்த வேத மந்திரங்கள் படித்தாலும் சரி, அதை பற்றி பிரச்சனை இல்லை. இந்த எலுமிச்சை பழத்தை நம்பிக்கையோடு கை உள்ளங்கையில் வச்சுக்கோங்க. நல்லா பிரார்த்தனை பண்ணி அந்த பிரார்த்தனை பண்ணி முடித்த பிறகு நீங்கள் அந்த எலுமிச்சை பழத்தை அந்த எரிச்சல் இருக்கிற இடத்துலலாம் நல்லா உருட்டி தலையை சுற்றி மிதித்து தூக்கி போடுங்க. அதாவது ஒருத்தனுக்கு எவ்வளோ நோய் இருக்கோ அதுக்கு தகுந்த மருந்து சாப்பிடணும். ஸோ அதிகமான குத்தல் குடைச்சல் இருக்கிறவங்க, ஏன்னா இது பெயின் கில்லர் கூட ஸ்டாப் ஆகுது. பெயின் கில்லர் போட்டிங்கன்னா பெயின் தானே ஸ்டாப் ஆகும். எப்படி ப்ரிக்கிங் பெயினும் எரிச்சலும் ஸ்டாப் பண்ண முடியும். ஸோ அதற்கான வழிமுறைகளை பற்றி தான் இப்போ நம்ம எடுத்து பேசுகிறோம். ஸோ இதை நம்ம அனுபவமாக பேஷண்ட்ஸ்க்கு சொல்லி கொடுத்ததான் நம்ம இப்போ சொல்கிறோம். ஸோ அதனால் மனசில் இருக்கிற எல்லா தாட்ஸையும் கொஞ்சம் நேரம் ஆஃப் பண்ணிவிட்டு கடவுளை பற்றி நினைங்க, மனசை அமைதிப்படுத்திட்டு இப்போ நம்ம சொன்ன இந்த விஷயத்த பண்ணுங்கள். எரிச்சல் குறையிற வரைக்கும் ஒரு நாளைக்கு 4 பழம் நல்லா அந்த வலி இருக்க எரிச்சல் இருக்க இடத்துல உருட்டி மிதிச்சிங்கன்னா வலி குறைஞ்சிரும். அதுக்கப்புறம் மருதாணியை ஒரு 4 மணி நேரம் தண்ணியில் போட்டு பன்னீர் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. பன்னீர் போட்டு அதை நல்லா குழச்சிக்கோங்க. குழச்சிட்டு அதில் கொஞ்சம் ரோஜா இதழ், அந்த பட்ரோஸ்ன்னு சொல்லுவாங்க, அது கிடைச்சா அது வாங்கிக்கோங்க. கிடைக்காதவங்க சாதாரண ரோஸே கிடைக்கலன்னா மல்லிகைப்பூ, இதையும் சேர்த்து நல்லா மிக்சியில் அரைச்சி அந்த சாறில் அந்த மருதாணி கலக்கிக்கோங்க. பன்னீரும் இந்த மல்லிகைப்பூ இல்லைன்னா பட்ரோஜா சாறு விட்டு கலக்கிக்கோங்க. கலக்கிட்டு அதில் கொஞ்சம் நம்பிக்கை இருக்கவங்க திருநீர் போட்டுக்கலாம். போட்டு கால் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணுங்கள். ப்ரேயர் வாட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரேயர் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் போட்டு நல்லா காலில் அந்த எரிச்சல் இருக்கிற இடத்துல ஒரு நாளைக்கு 4 வாட்டி தடவிட்டு வாங்க பாருங்கள். 2 டேஸ்க்குள்ளே ப்ரிக்கிங் பெயின், தாங்க முடியாத கொரக்களி பிடிக்கிற வலி கூட நின்றும். சரி, இப்போ அந்த கொரக்களி பிடிக்கிறதுக்கும் இப்போ அந்த நம்னஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த பிரச்சனைக்கும் நம்ம என்ன தீர்வு அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நம்ம அது ஒரு ஜூஸ் சொன்னோம். இந்த ஜூஸை தொடர்ச்சியாக குடிச்சிட்டே வாங்க. ஸோ நல்லா யூரின் பிரியவே பிளட் சர்க்குலேஷன் வர நம்னஸ் எல்லாம் குறையும். சரி, நைட்டு படுக்கும்போது நல்லா இருக்குது. காலையில் எந்திரிச்சோன்னே எப்படி கட்டையாட்ட போகுதுன்னா, நைட்டு படுக்கும்போது பலவிதமான சிந்தனைகள் மனசில் ஓடிட்டே இருக்குது. எ ரெஸ்ட்லெஸ் ஸ்லீப் இஸ் நாட் ப்ராப்பர். அதாவது ஒரு குட் ஸ்லீப் இல்லை. ஸோ ஸ்லீப்பில் ஏகப்பட்ட டிஸ்டர்பன்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி எப்பயுமே ஒரு 15 மினிட்ஸ் ஒரு மெடிடேஷன் கேரி அவுட் பண்ணுங்கள். இந்த ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் தான் எல்லா நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்குமான முற்றிலுமான தீர்வு. அது நம்னஸாக இருக்கட்டும், எரிச்சலாக இருக்கட்டும், குத்தல் கொடைச்சலாக இருக்கட்டும், வலியாக இருக்கட்டும், கொரக்களி பிடிக்கிறது, எல்லாத்துக்குமே நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி உட்காந்து ஒரு 15 நிமிடம் எந்த எண்ணங்களையும் ஓட விடாதீங்க. எண்ணங்கள் அதிகமாக சிதற நமக்கு உடம்புல ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும், ரிப்பேர் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மனதை ஒரு 15 நிமிஷம் எந்த தாட் ப்ராசஸ்லையும் போகாமல் ஏதாவது ஒரு மந்திரங்கள் கூறுங்க. ஏதாவது ஒரு வாசகம் திரும்ப 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 சொல்லிட்டே வாங்க. உங்களுக்கு என்ன வாசகம் பிடிக்குமோ அந்த வாசகம் சொல்லுங்கள். எனக்கு பிடித்த வாசகத்தை நான் இப்போ ஒரு பழக்கத்துக்காக நம்ம சொல்கிறோம். ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணா. இந்த மாதிரி ஒரு 50 வாட்டி சொன்னாலே போதும், மனசு அப்படியே அமைதியாயிடும்.
அதுபோல் உங்களுக்கு என்ன பிடிக்குமோ, இந்த மந்திரம் தானே கிடையாது. நிறைய பேர் யூடியூப்பில் போட்டிருப்பாங்க, நீங்கள் இந்த மந்திரம் படித்தா அது வரும், அந்த மந்திரம் படித்தா இது வரும்னு. எல்லாமே நம்பிக்கையோடு நம்ம படிக்கும்போது மனம் அமைதியாகும். மனம் அமைதியானாலே பாவங்கள் குறையும், நம்முடைய எண்ணங்கள் சுத்தமாகும், ஆட்டோமேட்டிக்காக அது பாடியில் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஃபேஸ் இஸ் த இண்டெக்ஸ் ஆஃப் மைண்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ மனதில் தான் பிரச்சனை, அதை நம்ம உடம்புல ரிப்போர்ட் எடுத்து பார்க்குறோமே, சற்று சிந்திச்சு பார்க்கணும். ஸோ அந்த காலத்தில் கூட இப்படித்தான் வைத்தியங்கள் கடைபிடிக்கப்பட்டது. என்ன உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு கேட்பாங்க. பிரச்சனைன்றது நம்ம குழப்பம், நம்ம மனசில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி விஷயங்கள் தான். ஸோ அதனால் உங்களுக்கு பிடித்த பெயரை, அதாவது இறைவனை எந்த பெயர் சொல்லி நீங்கள் அழைப்பீங்களோ அதை விடாத ஒரு 15 நிமிஷம் சொல்லிட்டு வாங்க. உடம்புல இருக்க நெகட்டிவ் எனர்ஜி பூரா வெளியே போயிடும். ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் நைட்டு நல்லா தூங்குவீங்க. ஸோ அதற்கு மேலே அந்த விபூதியை முகத்தில் தடவிக்கலாம், அந்த ஆயிலை உடம்புல பூசிக்கலாம், வலி இருக்கிற இடத்துல அந்த எண்ணெய் தடவிட்டு படுக்கலாம். ஸோ இதெல்லாம் பண்ணுங்கள். மருதாணியை காலையில் நல்ல வெளிச்சம், சூரிய ஒளி இருக்கும் போது அப்ளை பண்ணுங்கள். இப்போ அடுத்த ஜூஸஸ் என்னெல்லாம் நம்ம குடிக்கலாம்னு சொல்லி பார்க்கலாம். பைனாப்பிள், இது எல்லாமே மிக்சட் ஜூஸாக குடிச்சிருங்க. தனித்தனியாக நீங்கள் போய் செஞ்சுட்டு இருக்க கஷ்டமாக இருக்கும். பைனாப்பிள் ஒரு 4 பீஸ், கருப்பு திராட்சை, ஃப்ரெஷ்ஷான கருப்பு திராட்சை வாங்கிக்கோங்க, அது ஒரு கைப்பிடி. அதில் ரோஜா இதழ், அதை அப்படியே போட்டுக்கலாம் நம்ம. ஆப்பிள் ஒரு 4 பீஸ், பப்பாளி ஒரு பீஸ் போதும், கொய்யா ஒரு பீஸ் போதும். இதெல்லாம் நல்லா மிக்சியில் போட்டு அடித்து சாறு பிழிஞ்சு வடிகட்டிக்கோங்க. வடிகட்டி சத்தெல்லாம் போயிடாதான்னு கேட்காதீங்க, எல்லாமே இந்த ஜூஸில் வந்துடும், அது போதும். அதையே செரிமானம் பண்ண முடியல, முழுசாக சாப்பிட்டு எப்போ ஜீரணம் ஆகுறது. ஸோ அதனால் இது போதும். இதை மட்டும் ஜூஸாக குடிச்சிட்டு வாங்க. இமீடியட்டான பிளட் டீடாக்ஸ். ஸோ பிளட் ரெஃப்ரெஷ் ஆகிடும், ஆட்டோமேட்டிக்காக நமக்கு நல்லா ரிலாக்ஸ் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம சொன்னதெல்லாம் கொஞ்சம் கோர்வையாக பண்ணணும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, போயிட்டு மருந்தில் அது கூட ஒரு மருந்து மட்டும் வாங்கிட்டு வந்து சாப்பிடுவாங்க. சில பேர் ஒரு டயட் ஒரு ஜூஸ் மட்டும் குடிப்பாங்க. மேடம் நீங்கள் சொன்னது அது மட்டும் குடித்தேன், ஆனால் இன்னும் எனக்கு வலி இருக்கும்பாங்க. ஸோ நம்ம எதாவது இவ்வளோ நேரம் எதுக்கு சொல்கிறோன்னா, கம்ப்ளீட்டாக எல்லாமே நல்லா புரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இவ்வளோ நேரம் சொல்லிட்டு இருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா, நம்ம ஒவ்வொரு வீடியோவில் சொல்கிற மாதிரி எ கம்ப்ளீட் ப்ரோபியோட்டிக், இது நரம்பு சம்மந்தப்பட்ட வலிகளை குறைப்பதற்கான விஷயங்கள் பற்றி தான் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஸோ நரம்பு சம்மந்தப்பட்ட வலிகளை எப்படி குறைக்க முடியும், அதுதான் இந்த ப்ரோக்ராமுடைய ஒரு மெயின் டாபிக். சரி, இப்போ இது ஜூஸஸ் என்னென்ன குடிக்கலாம்னு சொல்லி பார்த்தோம். மெயினாக வலியை நிறுத்தக்கூடிய பெயின் கில்லர் தான் இந்த கூல் ப்ரோபியோட்டிக்ஸ். ப்ரோபியோட்டிக்ஸ் தான் நரம்பை இயங்க வைக்கும். மூளையிலிருந்து நரம்புக்கான சிக்னல்ஸ், இது எல்லாமே இதில் இருக்கக்கூடிய மைக்ரோ பாக்டீரியம், இதுதான் ரொம்ப ரொம்ப அவசியம். நம்ம உடம்புல கேரியர்ஸ் இதெல்லாம் இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கு, உயிர் சத்து. ஸோ அதனால் இந்த நம்ம கிளினிக் எங்கே இருக்குன்னு கேட்குறாங்க. நம்ம கிளினிக் செங்கல்பட்டில் இருக்குது. ஸோ இட் இஸ் அன் ஆன்லைன் டயட் கவுன்சிலிங். ஸோ நம்ம எந்த மருந்துகளையும் விற்பது கிடையாது. ஸோ நம்ம இதை தான் நம்மக்கிட்ட தான் வாங்கணும், அந்த மாதிரி எந்த ப்ரொசீஜர்ஸில் நம்ம ஃபங்க்ஷன் பண்ணுறது கிடையாது. ஸோ நம்ம டயட் மூலமாக தான் எல்லா நோய்களுக்கான தீர்வுகள் நம்ம கொடுத்துட்டு வரோம். ஸோ நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா 9677400956 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கான கம்ப்ளீட்டான கைட்லைன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். சரி, கூழுக்கு என்னென்ன அரிசி போடணும்னு பார்க்கலாம். காட்டு யானம், இது நரம்புக்கு ரொம்ப நல்லது. வரகரிசி, ராகி, இது 3ஐயும் ஒவ்வொரு கிலோ வாங்கிக்கோங்க. வெயிலில் 2 நாள் காய வச்சு க்ளீன் பண்ணிக்கோங்க. நல்லா மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கோங்க. ஒரு நல்ல சில்வர் பாத்திரத்தில் தண்ணி கொதிக்கட்டும், இந்த மாவை கரைச்சி ஊற்றி நல்லா வேக விடுங்க. இன்றைக்கி 9 மணி நைட்டுக்கு வேக விடுறீங்க, இல்லை 7 மணிக்கு வேக விடுறீங்கன்னா நைட்டு 10 மணிக்கெலாம் தண்ணி ஊற்றிடுங்க. கொஞ்சம் ஆறுன பிறகு தண்ணி ஊற்றுங்க. சீக்கிரமாக கூட இந்த மாதிரி கூழ் வச்சுக்கோங்க. 5 மணிக்கெலாம் ஆறுன பிறகு தண்ணி ஊற்றி வச்சிங்கன்னா நைட்டு பூரா தண்ணியில் இருக்கட்டும். காலையில் இதை கரைச்சி ஒரு நாளைக்கு 1 லிட்டர் வரைக்கும் குடிங்க. இதெல்லாம் ஒரு 10 நாள் நல்லா லிக்விடாக உள்ளே போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பாடியில் பிளட் ஃப்ளோ வர ஆரம்பிச்சிடும். அதோடு சேர்ந்த மனக்கட்டுப்பாடு, மனசில் நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான எண்ணங்கள் இருக்கணும். மனதில் தவறான எண்ணங்கள், இந்த நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருந்தாலே ஏதாவது தப்பான தாட்ஸ், தப்பான திங்கிங், நேற்று வரைக்கும் இருந்தது பரவாயில்ல, இனிமேல் வேண்டாம். ஸோ அந்த மாதிரியான தாட்ஸ், வாழ்க்கையில் ஒழுக்கம் ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த ஒழுக்கம் இல்லாத வாழ்க்கையை நம்ம கண்டிப்பாக அதற்கான பலனையும் நம்ம அனுபவிக்கணும். நீங்கள் என்ன செயல் செய்கிறீங்களோ அதோடைய பிரதிபலிப்பு நம்ம இப்பயே உடனே சந்திக்க வேண்டியதாகிடுது. ஸோ அதனால் தவறான பழக்க வழக்கங்கள் வச்சுக்காதீங்க, தவறான விஷயங்கள் எதுக்குமே போகாதீங்க. இருக்கிற வரைக்கும் வாழ்க்கையை பீஸ்ஃபுல்லாக வாழுங்க. ஒரு நோய் வந்துருச்சுன்னா அதுலேருந்து வெளியே வர்றது சாதாரணமான விஷயம் இல்லை. வருஷக்கணக்காக போராடி கொண்டு இருக்கிறாங்க. அதனால் நல்லா இருக்கும்போது நம்ம என்ன வேணால் பண்ணலாம்.
உடம்புக்கு எதனா வந்தப்புறம் தான் நமக்கு தலையும் புரியாது, காலும் புரியாது. ஸோ இந்த மாதிரி எல்லா குழந்தையின்மையில் பிரச்சனை வர்றது. போன வாரம் நம்ம குழந்தையின்மை பிரச்சனைக்காக ஒரு லைவ் ஷோ போட்டிருந்தோம். ஸோ அந்த மாதிரி நான் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் குழந்தை பிறக்காது, ஸோ ஸ்பெர்ம் கவுண்ட்டில் ப்ராப்ளம் வர்றது, இந்த மாதிரி இது எல்லாமே நம்ம முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும். அப்போ லேடிஸ் பொறுத்த வரைக்கும் எதனாலனா மெயினாக அவங்களோட டென்ஷன்னால தான். ரொம்ப இமோஷ்னல். எப்பயுமே பெண்கள் என்ன பண்ணிடுறாங்க, எமோஷ்னலாக இருக்கிறாங்க. ஸோ அது தேவையில்லை. ஸோ அதனால் அவங்க ஃபஸ்ட்டு அவங்களோட மைண்டை பேலன்சிங் பண்ணிக்கிறாங்கன்னா, ஹார்மோனல் சேஞ்சஸ் நிறையா இருக்கும் அவங்களுக்கு. பீரியட்ஸ் அப்பயும் சரி, ப்ரெக்னன்சி அப்பயும் சரி, ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால மூட் சேஞ்சஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் எப்பயுமே மனதை இறைவனிடத்தில் செலுத்த பழகுங்கள். எல்லா விதமான பிரச்சனையிலேருந்து வெளிவர முடியும். இது அனுபவபூர்வமாக நம்ம கண்டறிந்த உண்மை. அதை தான் நம்ம ஒவ்வொரு கவுன்சிலிங்லேயும் எல்லாருக்கும் சொல்கிறோம். ஏன்னா ஒரு மருந்தினால் மட்டும், ஒரு டயட்னால் மட்டும் ஒரு நோயை குணப்படுத்தவே முடியாது. நிச்சயமாக எல்லாவற்றையும் தாண்டி நம்முடைய எல்லா மாற்றங்கள், அந்த மாதிரியான செயல்களில் இருக்க மாற்றங்களும் ரொம்ப 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 அவசியம். சரி, ஓகே. அடுத்து இப்போ நம்ம என்னென்னலாம் சாப்பிடணும்னு பார்த்தாச்சு. நம்ம என்ன சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவோன்னு எல்லாருக்கும் தெரியும். கறி, மீன், முட்டை, கவிச்ச நான்வெஜ் தொடாதீங்க. தொட்டிங்கன்னா இவ்வளோ தூரம் பண்ண டயட்டெல்லாம் வேஸ்ட்டாக போயிடும். 4 மாதம் இந்த குரக்களி பிடிக்கிறது, இந்த நரம்பு வீக்காக இருக்கிறது, இந்த பிரச்சனைலாம் குறையிற வரைக்கும் கையெல்லாம் திக்கு நடுங்கும், டபடபடபடலாம் ஆடும், என்னமோ 60 வயசான மாதிரி இந்த 30-40 வயசுலேயே. ஸோ அந்த மாதிரி அதெல்லாம் குறையிற வரைக்கும், மைண்டுக்கு பவர் கிடைக்கிற வரைக்கும் நான்வெஜ் வேண்டாம். நான்வெஜ் தான் எடுப்பேன்னா அப்போ அதோட நீங்களே பாருங்கள், ஒரு 10 நாள் எடுத்தீங்கன்னா அந்த ப்ராப்ளம் எப்படி அதிகமாகுதா குறையுதான்னு நீங்களே அப்சர்வ் பண்ண முடியும். சரி, மருந்தை பொறுத்த வரைக்கும் என்னெல்லாம் நம்ம சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். முதல்ல லேகியம். என்ன லேகியம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இதற்கு நிறைய பேர் அஸ்வகந்தா லேகியம் தான் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ அதுவும் பயன்படுத்தலாம். அதோடு சேர்ந்து அத்திப்பழ லேகியம். அத்திப்பழ லேகியம் நம்ம வீட்லேயே செய்யலாம், நாட்டு மருந்து கடைகள்லையும் கிடைக்குது. ஸோ அந்த அத்திப்பழ லேகியத்தை நம்ம வாங்கிட்டு ஒரு நெல்லிக்காய் அளவு ஒரு நாளைக்கு 2 வேளை கன்சியூம் பண்ணும்போது நரம்புகளுக்கு நல்ல ஸ்ட்ரென்த் கிடைக்கும். அத்திப்பழத்தை நார்மலாக சாப்பிட்றதுக்கும் லேகியமாக இருக்கிறதுக்கும் ரொம்ப சத்துக்கள் அதிகம். ஏன்னா லேகியம் பார்த்திங்கன்னா பாரம்பரிய முறைப்படி அதை கரெக்டாக வெயிலில் காய வச்சு அதை இடித்து அதை அந்த லேகியத்தை மருந்துகளோடு கலக்கும்போது அதுக்கு ஒரு தனி பவர் வந்துடுது. அதனால் இதை தொடர்ச்சியாக சாப்பிட்டுவாங்க. ஜாதிக்காய் லேகியம், நரம்புகள் பிரச்சனைகளுக்கான ஜாதிக்காய் லேகியம். மெசேஜ் கீழே போட்டிருக்கீங்க. நன்றி. இந்த தகவல் உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ள தகவலாக இருக்கும். நம்ம ஸ்ரீ ஹெல்த் கேர் யூடியூப் சேனலில் பாருங்கள். நம்ம கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷத்துக்கு மேலே பதிவுகள் போட்டுட்டு வரோம். ஸோ கம்ப்ளீட் பேக்கேஜாக வீடியோ கொடுத்துருப்போம். வீடியோவில் என்ன நீங்கள் பண்ணணும், என்ன ஹோம் ரெமடிஸ் பண்ணலான்னு வித் ஃபுல் இன்ஃபர்மேஷனோட டிஸ்கிரிப்ஷன்லையும் இருக்கும், உங்களுக்கு அது டிஸ்பிளேயும் ஆகும். ஸோ அதை நீங்கள் அழகாக வீட்டில் பண்ணாலே போதும். ஸோ எவ்ரிதிங் வில் பி ஆல் ரைட். ஸோ அதனால் எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் கவலைப்படாதீங்க, எல்லாமே சரியாகும், நம்புங்க. யாராவது ஒருத்தங்க ஒரு சொல்கிறாங்க, உனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, நீ வாழ்நாள் முழுக்க இப்படி தான் இருக்கணும்னு சொல்லிடுறாங்க. அது அப்படியே போய் காதில் போய் மனசை போய் தொலைச்சிருது. ஸோ அதனால் கண்டிப்பாக கவலைப்படாதீங்க. கடவுள் ஒருத்தரால் மட்டும்தான் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு சொல்ல முடியும், வேறு யாராலையும் சொல்ல முடியாது. அதனால் நம்மக்கிட்ட கண்டிப்பாக மாற்றம் வரும். நம்ம நம்பணும். நம்பினீங்கன்னா எந்த விதமான நரம்பு சம்மந்த பிரச்சனை, நரம்பு சம்மந்த பிரச்சனை பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. அதை பேசிகிட்டே போகலாம். பிறக்கிற குழந்தைங்களுக்கு நரம்பு கோளாறு வர்றதுனால தான் நிறைய டிசபிலிட்டிஸ் வர்றது, நடக்க முடியாமல் இருக்கிறது, அந்த மாதிரியான மூளை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறது, பேச முடியாமல் இருக்கிறது, எல்லாமே நரம்புகள் சம்மந்தப்பட்ட பிரச்சனை தான். ஸோ கன்செப்ஷன் டைமில் டென்ஷன் ஆகிறத விடுங்க, எமோஷ்னல் ஆகாதீங்க, மைண்டை ரிலாக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க, எல்லாமே சரியாகும். நல்லா வாய் விட்டு கடவுளுடைய அந்த பெயர்களை, கடவுளை பற்றி கூப்பிடுங்க, பேசுங்க. அப்போ தான் என்ன ஆகும், வாய் விட்டு சொல்ல நோய் விட்டு போகும்னு சொல்லியிருக்காங்க. அது இந்த நோய் இல்லை, மனநோய். அது போனாலே ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே கூட, அது கூட இருக்கிற அக்கா தங்கச்சி எல்லாமே போயிடும். இது நம்ம ஒரு அனுபவமாகவே சொல்கிறோம். நம்ம நிறைய பேஷண்ட்ஸ் கிட்ட நம்ம பார்த்துருக்கோம். சரி, ஓகே. இப்போ அந்த மருந்தில் ஜாதிக்காய் லேகியம் பார்த்தோமா, அத்திப்பழ லேகியம் பார்த்தோம். அத்திப்பழ லேகியம் காலையில் எடுத்திங்கன்னா, ஜாதிக்காய் லேகியம் நைட்டு ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு ஒரு 2 வேளை அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இல்லை இது ஒரு வேளை அது ஒரு வேளை அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இது எந்த சைடு எஃபெக்ட்ஸ் எதுவுமே கிடையாது. பவுடர் பொறுத்த வரைக்கும் செண்பகப்பூ, அது நரம்புகளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த செண்பகப்பூ ஒரு 50 கிராம் வாங்கிக்கோங்க. துத்திப்பொடி இது ஒரு 50 கிராம் வாங்கிக்கோங்க. இதில் ஒரு சிட்டிகை மஞ்சள் மட்டும் கலந்து வச்சுக்கோங்க. இதை 1 ஸ்பூன் அளவு தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு கஷாயமாக்கி வடிகட்டி தொடர்ந்து குடிக்க வரும்போது ஓம் நம சிவாய, கண்டிப்பாக நம சிவாயம். அதே போல தான் எல்லா மூல மந்திரங்களுமே. ஆமாம், அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையவன், சொல்லும் போதே மனசு அப்படியே லேசாயிடும்.
அந்த மாதிரி உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை, ஒருபோதும் உன்னை கைவிடுவதும் இல்லை. ஓம் நமோ நாராயணா. எல்லா பேர் தான் வேற, ஆள் ஒருத்தர் தான். அதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்க முடியும்னா நம்ம கண்டிப்பாக படித்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதனால் கொஞ்ச நேரம் மனதை இந்த மாதிரி மெய்க்கல்வி பக்கம் திருப்புங்க. வயத்துப்பாட்டுக்கான கல்வியை படித்தே தான் இந்த அளவு மனுஷன் இப்போ இவ்வளோ ஸ்ட்ரெஸ் எப்போ பார்த்தாலும் ஸ்ட்ரெஸ். எதுக்கு ஸ்ட்ரெஸ் வருதுன்னே தெரியாமல் நம்ம வாழ்க்கையில் நமக்கு என்ன வேணும்னு தெரியாமே ஓடிட்டு இருக்கோம். அதனால் தினம் ஒரு வேளையாவது நம்முடைய வேத நூல்களை, நம்முடைய அந்த தெய்வீக நூல்களை எடுத்து திருக்குறள் போன்ற, திருவாசகம் போன்ற, திருக்குரான் போன்ற நூல்களை கொஞ்சமாவது படிக்கணும். அதுதான் இந்த வாழ்க்கை போராட்டத்திலிருந்து, துன்பங்களிலிருந்து, நம்முடைய நோய்களிலிருந்து வெளிவரதற்கான எளிமையான வழி. சரி, இந்த செண்பகப்பூ துத்திப்பொடி ரெண்டையும் கலந்து வச்சுக்கோங்க. மஞ்சத்தூள் ஒரு சிட்டிகை கலந்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அதை வடிகட்டி அதை இரவு சாப்பிட்டதுக்கு அப்புறம் தொடர்ந்து ஒரு 15 நாள் குடிச்சு பாருங்கள். நல்லா அப்படியே ஃப்ரீயாகிடும், நல்லா தூக்கம் வரும். சரி, எல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு நம்ம என்ன பார்த்தோம். கறி மீன் கவிச்சு கண்டிப்பாக எடுக்காதீங்க. பால் வேண்டாம், கொஞ்ச நாள் பால் வேணாம், டீ மாதிரி போட்டு குடிங்க. பிரெட்டு, பஜ்ஜி, முறுக்கு, கோதுமை உப்புமா, மைதா பொருட்கள் இதெல்லாம் என்ன பண்ணோன்னா மலத்தை இருக்க வச்சோம். ஸோ அதனால் ஒரு 15 டேஸ் 20 டேஸ் அது டயட் இருங்க. இந்த 20 டேஸ் பீரியடுக்குள்ளே நம்ம சொன்ன மாதிரி இந்த பக்கம் உடம்பை சுத்தம் பண்ணுங்க, அந்த பக்கம் மனசை சுத்தம் பண்ணுங்க. மனசில் என்ன இருக்குது அப்படின்றத நீங்கள் தான் சொல்ல முடியும். யாராலையும் எந்த டாக்டராலையும் கண்டுபிடிக்க முடியாது. மனசில் ஒரு பிரச்சனைனால இறுக்கம் இருக்கா, அப்பா இந்த பிரச்சனை கடவுள்கிட்ட ஒப்படைங்க. நம்மளால் அங்கே போய் ஒன்றும் பண்ண முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. இந்த மாதிரி அதை லைட்டாக எடுத்துக்கோங்க. இப்போ மனம் உறுதியாகும் போது எல்லா பிரச்சனையும் கடுகு மாதிரி தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ எங்கேயுமே இன்றைக்கி இந்த மன பாதிப்பை பற்றி பேசுகிறதில்ல. ஸோ கவுன்சிலிங், டேப்லெட்ஸ் அந்த மாதிரி பேசுகிறாங்க. ஸோ இட் இஸ் நாட் அ சொல்யூஷன். ஸோ மனம் எங்கே அமைதி அடையும்னா கண்டிப்பாக இறைவன் ஒருவரிடத்துல தான் அமைதி அடையும். ஸோ அதற்கான வழிமுறைகளையும் நம்ம நிச்சயமாக தேடிக்கொள்ளணும். ஸோ உங்களுக்கு இந்த பதிவு கண்டிப்பாக ஒரு பயனுள்ள பதிவாக இருக்கும். வாழ்க்கையில் உங்கள் பிரச்சனையிலேருந்து நீங்கள் கண்டிப்பாக வெளிவரணும் என்று இறைவனிடம் நாம் பிரார்த்தனை செய்து கொள்கிறோம். இந்த வாய்ப்பை கொடுத்த, இந்த வாழ்வை கொடுத்த இறைவனுக்கு கோடான கோடி நன்றி. மரணமில்லா பெருவாழ்வு வாழ்வது எப்படி அப்படின்னு கேட்குறீங்க. அப்போ மரணமில்லா பெருவாழ்வு இந்த உலகத்தில் வாழவே முடியாது. அது சித்தர்கள் எல்லாரும் சரி, மரணமில்லா பெருவாழ்வுனா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். மரணமில்லா பெருவாழ்வு என்பது வாழும்போதே நம்முடைய மனதை இறைவனிடத்தில் சென்று சேர்ப்பது, அவரிடத்தில் நம்ம போய் அதாவது சாந்தி மனம் அடைவது. மனம் இறைவன் சொல்றது தான் கரெக்டு அப்படின்னு ஒத்துக்கிறது, இதுதான் மரணமில்லா பெருவாழ்வு. அதில் திடமாக இருக்கணும். துன்பம் வரும்போது கடவுளே இல்லைன்னு சொல்கிறதும், இன்பம் வரும்போது கடவுளுக்கு அப்படியே தங்கமோ வைரமோ வாரி கொட்டுறதும் எதில் பக்தி. அப்போ வாழ்க்கையில் துன்பம் வரும், இன்பம் வரும், நோய் வரும், எல்லா கஷ்டமும் வரும். ஆனால் இறைவனை விடாது பிரார்த்தனை செய்யும்போது நம் மனமானது அமைதி அடைகிறது. அப்போ கண்டிப்பாக என்று நம்முடைய ஆயுள் முடிகிறதோ அன்று ஜீவனானது இறைவனுடைய காலடியில் போய் சேர்ந்துடும். இது பேர் தான் முக்தி. அப்போ அது ஒரு நாள் நடக்காது. வாழ்கிற காலத்திலே நன்மை செய்யணும், தீமை செய்யக்கூடாது, நல்ல பழக்க வழக்கங்கள் வச்சுக்கணும், ஒழுக்கமான வாழ்க்கை வாழணும், யாருக்கும் நம்ம எந்த உதவியும் செய்யலனாலும் உபதிரம் செய்யக்கூடாது. ஸோ அந்த மாதிரி இதை பற்றிய உங்களுக்கு இந்த மனம் சம்மந்தப்பட்ட, இறை சம்மந்தப்பட்ட தகவல்கள் உங்களுக்கு தேவைப்பட்டால் வேதம் ஃபேஸ் ஆஃப் காட் அப்படின்ற யூடியூப் சேனல் நம்மளது ரன் ஆகுது. அதை நீங்கள் போட்டிங்கனாலே வேதம் ஃபேஸ் ஆஃப் காட்னு போட்டிங்கனாலே வந்துடும். ஸோ அதில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இது மனம் சம்மந்தப்பட்ட இந்த மரணமில்லா வாழ்வுனா என்ன, சித்தர்கள் எப்பேற்பட்ட ஒரு வாழ்வு வாழ்ந்தார்கள், அவருடைய நோக்கம் என்ன, இதெல்லாம் நம்ம பதிவு பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக மனதை அமைதிப்படுத்தினாலே எல்லா நோய்களும் தீர்ந்துவிடும். இவ்வளவு நேரம் இந்த வாய்ப்பை கொடுத்த இறைவனுக்கு மீண்டும் மீண்டும் நன்றி கூறிக்கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.